ஜெஃப்னா கேலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் சூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, விஞ்ஞாபனத்தில் திருப்தி இல்லாத போதிலும் சைத்துக்கே ஆதரவு, தமிழரசு உறுதியா? வவுனியாவில் நேற்று சப்பை கட்டு அறிக்கை. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எம்மால் பரிசீலிக்கப்பட்ட 3 பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கைகளில் எமது அடிப்படை அரசியல் கோரிக்கைகள் முழுமையாக உள்ளடக்கப்படவில்லை. எனினும் சயித் பிரேமதாசவின் தேர்தல் அறிக்கை ஒப்பீட்டு ரீதியில் ஓரளவு திருப்தியாக காணப்படுவதால் அவருக்கு வாக்களிக்குமாறு தமிழ் மக்களை கோருகின்றோம் என்று இலங்கை தமிழரசுக் கட்சி தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம்.ஏ. சுமந்திரன், ஸ்ரீதரன், கட்சியின் பதில் செயலாளர் சத்தியலிங்கம், மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் மேஜர் சரவணபவன், கட்சியின் உபதலைவர் சி.வி.கே. சிவஞானம் ஆகியோர் பங்கேற்ற கலந்துரையாடல் வவுனியாவில் நேற்று இடம்பெற்றது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு அறிக்கையை வாசித்த மாவை சேனாதிராஜா, பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கையில் புதிய அரசமைப்பு உருவாக்குதலும் ஏற்கனவே அரசமைப்பில் உள்ள 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறையாக்குவதுமாகும். ஒற்றையாட்சி மற்றும் பௌத்தத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளமை ஏற்றுக்கொள்ள முடியாதனவாகும். அதற்கு பதிலாக இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வாக தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் சமஷ்டி கட்டமைப்பின் மூலம் தீர்வு காணப்படுதல் வேண்டும் என்பதும் பிரதானமானதாகும். முக்கியமாக இவ்விடயங்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, ஐக்கிய மக்கள் கூட்டணி தலைவர் சயித் பிரேமதாச, ஜேவிபி தலைவர் அன்றகுமார் சனாயக்க ஆகியோருடன் நேரடியாக பேச்சுக்கள் இடம்பெற்றன. தமிழ் அரசியல் தலைமைகள் தமிழ் பேசும் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டு இணைப்பாட்சி அடிப்படையிலான சமஷ்டி கட்டமைப்பில் முழுமையான தன்னாட்சி சம்பந்தமாக தொடர்ந்து போராடி வந்துள்ளோம். ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததும் புதிய அரசமைப்பு உருவாக்கத்தின் பொருட்டு தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் தீர்வுக்கான பிரேரணை முன்வைக்கப்படுதல் வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சைத்தை ஆதரிப்பது என்ற தமிழரசின் தீர்மானத்துக்கு ஸ்ரீதரன் கடும் எதிர்ப்பு. ஜனாதிபதி வேட்பாளர் சயித் பிரேமதாசவை ஆதரிப்பது என்ற தமிழரசுக் கட்சியின் தீர்மானத்தை தான் எதிர்ப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் முக்கியஸ்தருமான ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, 6 பேரை கொண்டு இடம்பெற்ற தமிழரசுக் கட்சியின் உயர்மட்ட குழுவில் 5 பேர் சயித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நிலைப்பாட்டில் இருந்தார்கள். அது தொடர்பாக ஓர் அறிக்கையும் எழுதப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி சயித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாகவே இருந்தது. மத்திய குழுவில் கடந்த 1ஆம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானம் பிழை என நான் எழுத்து மூலமாகவும் வழங்கியிருக்கின்றேன். நான் ஒரு தெரிவு செய்யப்பட்ட தலைவர் என்ற ரீதியில் எழுத்து மூலமாக அறிவித்துவிட்டுத்தான் பிரிட்டன் சென்றிருந்தேன். 6ஆம் தேதி நான் மீளவும் இலங்கைக்கு திரும்புவேன். 7ஆம் தேதி வரை கூட்டத்தை வைக்க வேண்டாம் என கூறியிருந்தேன். அவ்வாறு கூட்டங்கள் வைத்தாலும் தீர்மானங்கள் எடுக்கப்படாது என்று பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் எனக்கு உறுதிமொழியையும் தந்திருந்தார். தற்போதைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராஜாவை 26ஆம் தேதி சந்தித்து பேசுகின்ற போது, நாங்கள் தீர்மானங்கள் எதுவும் நிறைவேற்றப்பட மாட்டோம், சில விடயங்கள் தொடர்பாக பேச இருக்கின்றோம் என தெரிவித்திருந்தார். இவ்வாறு இருக்கையில் மத்திய குழுவில் அவசரமாக யாருடைய தேவைக்காக தீர்மானம் மேற்கொண்டனர். அதுவும் சயித்தை ஆதரிப்பது என்று தீர்மானித்திருந்தனர். இது கூறுணர்வற்ற ஒரு முடிவு. இதனை நான் எதிர்க்கின்றேன். நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும், பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்பது எனது தெளிவான நிலைப்பாடு. ஆதலால் இன்றைய தினமும் என் முடிவை பதிவு செய்துள்ளேன் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழரின் நிலைப்பாட்டை உணர்த்த ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு கோரிக்கை. தமிழ் மக்கள் தனித்துவமான பிரச்சனைகளுடன் தங்களுக்கான நீதியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் என முழு இலங்கை தீவுக்கும் அயலத்துக்கும் உணர்த்த தமிழர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு அறைகூவல் விடுத்துள்ளது. இது தொடர்பில் அந்த அமைப்பு அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் உள்ளதாவது, இன்னும் 5 தினங்களில் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கின் தமிழரும் ஒரு தேசமாக தம் உணர்வுகளை வெளிப்படுத்த தயாராகிவிட்டதை தமிழ் கிராமங்கள், நகரங்களிலிருந்து ஒருமித்து திரண்டலும் உணர்வு வெளிப்பாடுகள் பறைசாற்றி நிற்கின்றன. எமது எதிர்கால நல்வாழ்வுக்கு எம் சவால்களை ஒருமித்து எதிர்கொண்டு வெற்றி கொள்ள எம் சுயநிர்ணய உரிமையை வென்றெடுக்கும் பயணத்தில் புதிய அத்தியாயத்தை எதிர்வரும் சனியன்று ஒட்டுமொத்தமாக தமிழ் பொது வேட்பாளருக்கு, அதாவது சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதன் ஊடாக நிலைநாட்டுவோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, திசை காட்டி தீர்வில்லை சொல்கிறார் ரணில். கோத்தபாய ராஜபக்சவுக்கு வாக்களித்த மக்கள் நாடு முகம் கொடுத்த நிலைமையால் வெறுப்படைந்திருப்பர். அதற்கு திசைகாட்டிக்கு வாக்களிப்பது பரிகாரமாக அமையாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார்.
ரத்தினபுரியில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாடு நெருக்கடியில் இருக்கும்போது ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பது ஆரம்பம் முதலே ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கையாக உள்ளது. அதனை நான் கடைபிடித்து வருகின்றேன். நாட்டை வெற்றி பெற வைப்பதற்கு என்னுடன் ஒன்றிணைவதே தீர்வு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஈழத் தமிழர்களை கொல்வதற்காக கோடிகளை கொட்டியது இந்தியா, சீமான் ஆவேசம். இலங்கை தமிழர்களை கொல்ல இந்திய பிரதமர்கள் பல கோடிகளை வட்டியில்லா கடனாக கொடுத்துள்ளனர் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதற்கு எதிராக கருத்து தெரிவித்த போதே இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பிலும் சீமான் பேசியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, கச்சைதீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது இந்திரா காந்தி தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதற்கு பின்னர் எந்த பிரதமரும் பதவிக்கு வரவில்லையா? ஏன் அவர்கள் கச்சைதீவை மீட்கவில்லை? இலங்கை தமிழர்களை கொல்ல இந்திய பிரதமர்கள் பல கோடிகளை வட்டியில்லா கடனாக கொட்டி கொடுத்துள்ளனர். பாஜக 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் உள்ளது. கச்சைதீவை மீட்கும் நடவடிக்கையை ஏன் இதுவரை எடுக்கவில்லை? நம் காலடியில் உள்ள இலங்கை என்ற சிறு நாட்டிடம் இந்தியா கைகட்டி நிற்பது எவ்வளவு கேவலம். தமிழக மீனவர்கள் கொல்லப்படுவதை தடுக்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுவே குஜராத், பீகார், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநில மீனவர்கள் என்றால் மத்திய அரசு சும்மா விடுமா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஈழ அகதிகளுக்காக வீடு 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இலங்கை தமிழ் அகதிகளுக்கு வீடுகளை அமைப்பதற்காக தமிழக அரசு 30 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது. கொட்டப்பட்டு முகாமிலேயே இந்த வீடுகள் அமைக்கப்பட உள்ளன. 470 வீடுகளை முதற்கட்டமாக அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணவே தேர்தலில் போட்டி, ஜாலில் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் தெரிவிப்பு. 75 வருட கால தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணவே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். ஜாழ் வீரசிங்க மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியதன் பின் தென்னிலங்கை வேட்பாளர்கள் தங்களது மனைவிகளோடு வடகிழக்குக்கு வந்து தமக்கு வாக்களிக்குமாறு கோருகின்றார்கள். இவர்களுக்கு சில வெட்கங்கெட்ட தமிழர்களும் முன்னின்று செயற்படுகின்றார்கள். எந்த தீர்வையும் முன்வைக்காத அவர்களுக்கு எவ்வாறு வாக்களிப்பது? பொது வேட்பாளரை எதிர்த்து ஜனாதிபதி தேர்தலில் சயித் பிரேமதாசவை ஆதரிப்பது தமிழரசு கட்சியின் ஒருமித்த தீர்மானம் அல்ல, அது ஒரு குழுவின் தனிப்பட்ட தீர்மானம். இன்று தமிழ் தேசிய பரப்பிலுள்ள 7 கட்சிகள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து நிற்கின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, குழப்பம் ஏற்பட்டால் சூடு நடத்த உத்தரவு. வாக்களிப்பு நிலையங்களில் குழப்பம் ஏற்பட்டால் துப்பாக்கிச் சூட்டை நடத்துமாறு கடமையில் உள்ள படையினருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். இவ்வாறான செயற்பாடுகளை கட்டுப்படுத்த போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினருக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாக்களிப்பு தினத்தன்றும் அதன் பின்னரும் நாட்டின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த ஏற்கனவே தயார் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர், போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினருக்கு மேலதிகமாக முப்படையினரும் களமிறக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கிளிநொச்சியில் அரியநேந்திரனுக்கு ஆதரவாக திரண்ட பொதுமக்கள். தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு ஆதரவு தெரிவித்து கிளிநொச்சியில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்திற்கு அதிகளவான மக்கள் வருகை தந்தனர். குறித்த பரப்புரை கூட்டமானது நேற்று இடம்பெற்றது. 2024 ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமிழ் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இணைந்து அரியநேந்திரனை தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கினர். செப்டம்பர் 21ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் உட்பட பல்வேறு தரப்பினராலும் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. அதேவேளை சில தமிழ் கட்சிகள், அமைப்புகள் மற்றும் தமிழ் தலைவர்கள் பொது வேட்பாளர் தெரிவிக்கு ஆரம்பத்திலிருந்தே எதிர்ப்பும் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்றைய தினம் கிளிநொச்சியில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு மக்கள் கூட்டமாக வருகை தந்தனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, காலையில் அரியநேந்திரன், மாலையில் சயித் பிரேமதாச, மாவையின் அரசியல். காலையில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு ஆதரவு தெரிவித்த மாவை சேனாதிராஜா மாலையில் சயித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் சயித் பிரேமதாசவை ஆதரிப்பது என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தி விசேட அறிக்கை ஒன்றை இலங்கை தமிழரசு கட்சி நேற்று திங்கட்கிழமை வெளியிட்டுள்ளது. வவுனியாவில் அறிக்கை வெளியிடப்பட்ட போது கட்சி தலைவர் மாவை சேனாதிராஜா பிரசன்னமாக இருந்தார்.
முன்னதாக காலை பொது வேட்பாளர் அரியநேந்திரனை சந்தித்து மாவை சேனாதிராஜா தனது ஆதரவை தெரிவித்திருந்தார். எனினும் தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவும் ஸ்ரீதரனும் தமிழரசுக் கட்சியின் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருந்தனர். அதேவேளை ஸ்ரீதரன் சஜித் எதிர்ப்பு தீர்மானத்தை முன்வைத்ததுடன் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக தான் பிரசாரம் செய்ய உள்ளதாகவும் வலியுறுத்தியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக இனவாத அரசியலை பெரமுன எப்போதும் முன்னெடுக்கின்றது அனுர தெரிவிப்பு. இனவாத அரசியலை பெரமுன எப்போதும் முன்னெடுக்கின்றது என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மாவெண்ணையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எப்போதும் இனவாத அரசியலையை முன்னெடுக்கின்றது. 2015ஆம் ஆண்டு ராஜபக்சர்கள் தோல்வியடைந்தனர். அவர்கள் பொதுமக்களின் கோடிக்கணக்கான சொத்துக்களை கொள்ளையடித்திருந்தனர். மக்கள் அதற்கு எதிராக வாக்களித்ததை அடுத்து அவர்கள் தோல்வியை சந்தித்தனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பர பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி தினகோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினகோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழரசின் தலைமை ஆதரவு. என்னுடைய வாக்கும் அவருக்கே. கிளிநொச்சியில் மாவை சூளுரை. அரசியல் சூழ்நிலையில் எவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டாலும் எமது இனத்தின் விடுதலையை நாங்கள் மறந்துவிட மாட்டோம். என்னுடைய வாக்கு தமிழ் தேசிய பொது வேட்பாளருக்கே அளிப்பேன் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா கிளிநொச்சியில் வைத்து உறுதிபட தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு ஆதரவாக நேற்று திங்கட்கிழமை கிளிநொச்சியில் மாபெரும் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முதன்மை அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் இலங்கையில் பல ஆண்டுகளாக இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். எங்களது எண்ணங்களும் தீர்மானங்களும் அர்ப்பணிப்புகளும் விடுதலைக்கானவையாகவே அமைந்திருக்கின்றன. அரசியல் சூழலில் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டாலும் எமது இனத்தின் விடுதலையை நாங்கள் மறந்துவிட மாட்டோம். நாங்கள் எங்களது விடுதலைக்காக எங்கள் உயிரை அர்ப்பணிக்க எந்த நேரத்திலும் தயாராகவே இருக்கின்றோம். இன்று ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற பொது வேட்பாளருக்கு நான் என்னுடைய வாக்கை செலுத்துவேன் என உறுதிபட தெரிவிக்கின்றேன். அதேபோல அனைத்து மக்களும் இந்த பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளருக்கு தங்களது வாக்களை செலுத்த வேண்டும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணில் சஜித் அனுர அதிகார பகிர்வுக்கு ஆதரவு. முழு நாட்டுக்கும் மூவராலும் ஆபத்து. மூவரின் தேர்தல் அறிக்கைகளும் அமெரிக்க தூதரகத்தால் தயாரிக்கப்பட்டு இந்திய தூதரகத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. இவர்களை தோற்கடிப்போம் என்கிறார் உதயகம்மன்பில. ஜனாதிபதி வேட்பாளர் சயித் பிரேமதாசவின் அரசியல் தந்தையாக ரணில் விக்ரமசிங்கே இருப்பதால் ரணில் சயித் இருவரிடமும் ஒரே கொள்கையை இருப்பதாகவும் அரசியலமைப்பில் பௌத்த மதத்துக்கு வழங்கப்படும் முன்னுரிமையை நீக்க அன்றகுமார் திசாநாயக்க முயற்சிப்பதாகவும் பிவிதுரை ஹெல உரிமையின் தலைவர் உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். பண்டாரகம நகரில் நடைபெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜேபிரவின் தேர்தல் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்ட அவர், மூவரின் கொள்கை அறிக்கைகளும் அமெரிக்க தூதரகத்தால் தயாரிக்கப்பட்டு இந்திய தூதரகத்தால் மொழிபெயர்க்கப்பட்டவை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழரசுக் கட்சியின் ஒரு பகுதி சயித்தை ஆதரிப்பதால் ரணிலுக்கே வாய்ப்பு. தேர்தல் பகிஷ்கரிப்பே தமிழருக்கு தேவை. போலி கோஷங்களுக்கு ஏமாந்து எவருக்காவது ஆணையை கொடுக்கும் நிலைமை உருவானால் அந்த ஆணையை காட்டி ஒற்றையாட்சிக்குள் தமிழ் தேசியத்தை முடக்கும் நிலைமையை உருவாகும் என்றும் இதனால் தமிழ் தேசியத்திற்கு நேர்மையாக ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரே வழி தேர்தல் பகிஷ்கரிப்பு மட்டுமே என்றும் தெரிவித்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழரசுக் கட்சியின் ஒரு பகுதியினர் சயித்தை ஆதரிப்பதால் அது ரணிலுக்கே வாய்ப்பாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த தேர்தலில் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. சிங்கள தேசத்தில் ஆட்சிக்கு வரும் அனைவரும் தமிழ் தேசியத்தை நிராகரித்து ஒற்றை ஆட்சியை வலியுறுத்துகின்றனர். இவ்வாறான நிலைமையில் ஜார் வெற்றி பெற்றாலும் தமிழ் தேசியவாதத்திற்கான நெருக்கடி நிரந்தரமானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சயித் வென்றால் சுமந்திரன் அமைச்சர் கேள்வி எழுப்புகிறார் விக்கி. அமைச்சர் பதவியை சயித்திடம் இருந்து சுமந்திரனுக்கு பெறத்தான் தமிழரசுக் கட்சியின் சுமந்திரன் அணி சயித்திற்கு வாக்களிக்க முடிவு செய்ததோ என நான் அறியேன் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் சி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்று திங்கட்கிழமை அவர் அனுப்பிய ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இம்முறை எமது தமிழ் பொது வேட்பாளருக்கு 6 லட்சத்திற்கு மேல் எமது தமிழ் பேசும் மக்கள் வாக்களிப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை.
பதில் பொலிஸ்மா அதிபர் அரியநேந்திரனுக்கு அனுப்பிய கடிதத்தில் அவருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் நிலையில் அவரின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அத்துடன் சுமந்திரன், சாணக்கியன் ஆகியோரின் அதிருப்தி பற்றியும் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களால் தமிழ் மக்களின் ஒற்றுமையையும் ஒருங்கிணைந்த செயற்பாட்டையும் சீர்குலைத்து விட முடியாது. இந்த தேர்தலுடன் வடகிழக்கு தமிழ் மக்களின் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயமே திறக்கப்படும். நாம் இனி தமிழர்களாக சிந்திக்கப் போகின்றோம். அரசாங்கங்கள் சிங்கள பௌத்த சிந்தனையுடன் செயலாற்றும் போது பாதிக்கப்பட்ட நாங்கள் தமிழர்களாக சிந்திப்பதில் எந்த தவறும் இல்லை. கட்சிகள் கடந்த செயற்பாட்டில் இறங்கியுள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதல் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அமெரிக்க பிரஜைகளுக்கு எச்சரிக்கை. இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளும் தமது நாட்டு பிரஜைகளுக்கு அமெரிக்கா ஆலோசனை வழங்கியுள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதால் இலங்கைக்கு சுற்றுலா செல்பவர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் சந்தர்ப்பங்களில் தமது சுற்றுப்புறங்கள் குறித்த அவதானமாக இருக்குமாறும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. உள்நாட்டு அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் ஊடகங்களை கண்காணித்து புதிய தகவல்களின் அடிப்படையில் திட்டங்களை வகுத்துக் கொள்ளுமாறும் அமெரிக்கா தமது நாட்டு பிரஜைகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.